உங்க வீடு இல்லைங்க, தெருவே மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் மசாலா வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஆர்டிஃபிஷியல் கலரோ நம்ம சேர்க்க போறது கிடையாது. ஆனாலும் நீங்க 1 வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா போட்டு சாம்பார் வச்சீங்கன்னா, டேஸ்ட் தட்டி தூக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 100 கிராம் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுல 50 கிராம் சம்பா வத்தல், 50 கிராம் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு நல்லா கலர் கொடுக்கும். லோ ஃப்ளேம்லயே நல்லா நெடி வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. 150 கிராம் மல்லி விதை எடுத்துக்கோங்க. அது கூடவே சீரகம், மிளகு, வெந்தயம் நல்லா லோ ஃப்ளேம்லயே வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இதுதான் சாம்பாருக்கான டேஸ்டே. இப்போ அது கூடவே உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா பச்சரிசியை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே நல்லா நோக வறுத்துக்கோங்க. இப்ப வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமா சின்ன சைஸ்க்கு கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஆற விட்டுட்டு அது கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.